தாவீது ராஜாவா இருக்கும்போது, தாவீது கிட்ட இருந்த பராக்கிரமசாலிகள பத்தி பார்க்கும்போது, யோசபாசெபேத், எலெயாசார், சம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர பத்தி ஸ்பெஷலா வேதம் சொல்லுது. இவங்க தங்களோட உயிரையும் கூட எண்ணி பார்க்காம, தாவீதோட தாகத்த தீர்க்கிறதுக்காக பெலிஸ்தியரினுடைய தானியம் இருக்கிற அந்த இடத்துக்கு போயி, ஒலிமுக வாசல்ல இருக்கிற கிணற்றுல தண்ணீர் மொண்டு கொண்டு வந்து தாவீதுக்கு குடுத்தாங்களாமா. அதுல ஒரு ஆளு ஒரே முட்டா 800 பேர் மேல விழுந்து, அவங்கள ஒரே முட்டா வெட்டி போட்டானாமா. இன்னொருத்தன் பட்டயத்த கையில எடுக்கும்போது, அந்த பட்டயம் கையோட ஒட்டி போகுற அளவுக்கு யுத்தம் செய்ற ஒரு ஆளா இருந்தான். இன்னொருத்தன் சம்மாங்கிறவன், அவன் வந்து பெலிஸ்தியர் ஏராளமா ஒண்ணு கூடி வந்தப்போ, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலத்தின் நடுவுல நின்னு, அந்த நிலத்த காப்பாற்றி பெலிஸ்தியரை மடங்கடித்து போட்டான் அப்படின்னு இருக்குது. அது மட்டும் இல்ல, யோவாபின் சகோதரன் அபிசாய் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் தன்னோட ஈட்டிய ஓங்கி 300 பேர சாவடிச்சானாமா. அப்போ அது மட்டும் இல்ல, பெனாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருந்தாரு. இவன் செய்கைகளில் வல்லவன். அவன் மோவாப் தேசத்துல 2 வலுமையான சிங்கங்கள கொன்னதும் இல்லாம, உறைந்த மழைக்காலத்துல அவன் இறங்கி போயி, ஒரு கெபிக்குள்ள இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்னு போட்டானாமா. இவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனையும் கொன்னு போட்டான். அந்த எகிப்தியன் தன் கையில் ஈட்டி பிடித்திருந்தான். இந்த பெனாயா தன்னோட கையில ஒரு தடி மட்டும் தான் வச்சிருந்தான். இவன் அந்த எகிப்தியன் கையில இருந்த ஈட்டிய பறித்து, அவன் ஈட்டியினாலேயே அவன கொன்னு போட்டான். இவன் இந்த 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ள பேர் பெற்றவன் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆமாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய பராக்கிரமசாலிகள தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. எந்த சிங்கத்தையும் எதிர்த்து போராட திராணி உள்ளவங்களா நீங்களும் நானும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு.